சில்லித்தனமான நான் ஒரு விஷயமா பார்க்குறேன். வேன் வருது வந்துட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணி போகிறோம். ஆமாம், அதை பார்த்தேன். அது ரொம்ப மக்கள் சேரப் பண்ணுறாங்க. எனக்கு புரியல, அது என்ன அவ்வளோ ஒரு கேவலமான அது ஒரு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகி அந்த கைத்தட்டல் கிடச்சிச்சுன்னா அதை ஏங்குவாங்க அந்த கைத்தட்டலுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதை என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரக்கன் மாதிரி, ஒரு பிசாசு மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறாரு. 2026 விஜய் அவர்கள் ஜெயிப்பாங்களா இல்ல வேற யாராவது? விஜய்லாம் இருக்கவே மாட்டார். அவர் போய் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கூட்டணி போயிடுவார் சார். அவருக்கு அவ்வளவுதான் டைம் முடிஞ்சு. அவருக்கு ஒரு குழந்தை காணும்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டாரா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? ஏன் கேட்கல? அவருக்கு தேவை அந்த இடத்துல பேசணும், பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அவருக்கு ஓடுறதான் வேலை. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஓடுறதான் ஃபர்ஸ்ட் வேலை. எப்படி எக்ஸிட் சேஃப்டி முதல்ல பார்க்கணும். அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஸ்டாம்பிட் ஆச்சு என்ன ஆகும்ட்டு நமக்கே ஒரு அறிவு வேணும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கோம். அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்போ நம்ம தமிழோட அப்பான்னு பார்த்தா அப்பான்னு அந்த இதில் சொல்ல ஒரு இந்த குடும்ப தலைவர் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின். சினிமா படம்னா நாங்க முதல்ல போய் விஜய் படத்தை பார்ப்போம். ஆனா அரசியலுக்கு அவர் லாயக்கு இல்லை.